அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை ஆழமாய் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் எப்படி கர்த்தரால் வழி நடத்தப்பட இனி நம்முடைய சுய புத்தி சுய ஞானம் மேல் சார்ந்து கொள்ளாமல் இனி எப்படி கர்த்தரை நாம் சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எப்போ நம்ம அப்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம கர்த்தரால் வழி நடத்தப்பட என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ரெண்டாவது பார்த்து ஏன் நாம் கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆடுகளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறதுனால பாருங்க, ஆடுகள் பாருங்க அவைகள் தன்னுடைய மெய்ப்பனை தன்னோட வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் முழுவதுமாக இணைத்து சார்ந்து இருக்கிறது பாருங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்தோம், என் மகனே என் மகளே, நான் உன்னுடைய நல்ல மீட்பனாக இருக்கிறேன், நீ என்னுடைய ஆடாக இருக்கிறாய், அதனால் நீ என்னை முற்றிலுமா என்னது சார்ந்து வாழு என்று கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் எப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு போனோம். ஆபிரகாமை எப்படி கர்த்தர் வழி நடத்தினார் என்ற வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதை தொடர்வோம் பாருங்க. நாம் இப்பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு செல்வோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் எப்படி தாசனாகிய ஆபிரகாமை எப்படி அவர் வழி நடத்தினார் என்ற சத்தியத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமை கர்த்தர் வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார்? அவர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு வழிமுறையை தான் இங்க பார்க்கிறோம். அது என்னதான், கர்த்தர் ஆபிராமுக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாக அவனோடு பேசுகிறதை இங்கே நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்க. நாம் கடந்த வாரத்துல வாசிக்கட்டோம் எப்படி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் கர்த்தர் எப்படி ஆபிராமுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, நம்ம வேதத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற ஒரு வழிமுறை என்னவென்றால், அவர் தரிசனத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களோடு அவர் என்ன செய்கிறார் பேசுகிறார். இது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு வழிமுறையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னொரு விதத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு என்ன செய்கிறார் பேசுகிறார் பாருங்க. அது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் இப்பொழுது 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் முன்பகுதியை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி அவனோடு பேசுகிறதை என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு அவர் பயன்படுத்திய இன்னொரு வழிமுறை. அது என்னது, சொப்பனங்களின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு என்ன செய்கிறார் பேசுகிறதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா, தரிசனம் சொப்பனம் இது இரண்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமானது தான் பாருங்க. ஆனால்
இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், சொப்பனம் என்பது என்னதுன்னா, இங்கே நான் வாசிக்கிறோம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்துல பேசினார். அப்போ சொப்பனம் என்பது நாம் படுத்திருக்கும் போது, இரவிலே படுத்திருக்கும் போது நாம் சொல்லுவோம்ல, கனவு கண்டோம், அதை போன்றது. இரவிலே வருகிற ஒரு காரியம் கனவு போன்றது பாருங்க. அப்போ இரவிலே வருகிற அந்த காரியத்தை தான் சொப்பனம் என்று என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம். தரிசனம் என்றால் என்ன அர்த்தம்? அதுவும் கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு ஏதோ ஒரு படத்தை போல தான் கர்த்தர் நாம் காட்சியை பார்க்கிறோம். ஒரு கனவு போல தான் அது இருக்குது. ஆனால் அது தரிசனம் என்பது என்னது? அது நாம் விழித்திருக்கும் போது, நாம் விழித்திருக்கும் போது வருகிற ஒரு காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. சொப்பனம் என்பது இரவிலே நாம் தூங்கும் போது வருகிற ஒரு காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய தரிசனத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். தரிசனம் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க. ஆபிரகாம் விழித்திருக்கும் போதே கர்த்தர் அவனோடு பாருங்க தரிசனமாகி பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை அவன் என்ன செய்கிறான்? கேட்கிறான். எங்கே? இரவிலே அபிமெலேக்கு என்ற ஒரு ஆண்டவரை அறியாத ராஜாவோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அங்கே சொப்பனத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு இப்ப செல்வோம். இங்கே கர்த்தர் யாக்கோபோட ஒரு சொப்பனத்துல பேசுகிறது பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அடுத்த வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே கர்த்தர் மறுபடியுமாக யாக்கோபோடு இரவிலே ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் இரவிலே படுத்து தூங்குகிறான். தூங்கும்போது பாருங்க, அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனம்னா என்னது? கனவுலே ஒரு காட்சி போல ஒரு காரியத்தை காண்கிறான். அதிலே கர்த்தர் இங்கே யாக்கோபோடு பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு அவர் தரிசனத்தை நாம் விழித்திருக்கும் போது ஒரு காட்சியை போன்று காண்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் அதன் மூலமாக அந்த தரிசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஏன்னா சொப்பனமும் தரிசனமும் ரொம்ப ரொம்ப நெருங்கியதான் பாருங்க. தரிசனம் என்பது நாம் விழித்திருக்கும் போது வருகிறது. சொப்பனம் என்பது என்னது? நாம் இரவிலே படுத்திருக்கும் போது நாம் காண்கிற ஒரு காரியம். அப்ப அது மூலமா கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் பாருங்க தம்முடைய தூதனை அனுப்பி ஜனங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார் பாருங்க. அது பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம் பாருங்க. இப்போ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே இப்போ 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அன்றையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆகார் என்னும் பெண்ணோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவளை வழி நடத்துகிறார். வழி நடத்துவதற்கு என்ன வழிமுறையை கர்த்தர் இங்கே பயன்படுத்துகிறார்? இங்க பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் பாருங்க அவளை வனாந்தரத்திலே பாருங்க
கண்டு அவளோடு பேசுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் பாருங்க தம்முடைய தூதனை அனுப்பி அவர் தம்முடைய ஜனங்களோடு பேசி அவர்களை வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம பார்த்த 4 எடுத்துக்காட்டுல 2 எடுத்துக்காட்டு ஆபிரகாம் யாக்கோபு, இவங்க உடன்படிக்கையின் மக்கள், இவங்க கர்த்தருடைய தாசர்கள், அவர்களோடு பேசுகிறார். இன்னொரு 2 எடுத்துக்காட்டு ஆகார் அபிமலைக்கு, இவங்க 2 பேரும் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டோட பிள்ளைகள் அல்ல. அவர்களோடும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, தேவருடைய அன்பை நீங்க கவனிக்கணும். பாருங்க, தேவர் எந்த அளவுக்கு மனிதர்கள் மேல் அன்பா இருக்கிறார். அதனாலதான் இங்கே ஆகார் தன்னுடைய வாழ்விலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போகும்போது அவளை வழி நடத்துவதற்காக கர்த்தர் ஆகாரோடு பேசுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையை சந்திக்கிறாரு. ஒரு நஷ்டம் அடைந்த ஒரு சூழ்நிலை போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாரு. அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவருக்கு தரிசனமாய் அவரோட பேசுகிறார். அந்த மாதிரி யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு தூரத்தில் இருக்கும் பாருங்க தன்னுடைய தாயினுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு ஓடுகிறான். அப்படி தன்னோட உயிரை காத்துக்கொள்ள பயந்து ஓடுகிற அந்த வேளையில கர்த்தர் பாருங்க யாக்கோபோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, கர்த்தர் நம்முடைய இக்கட்டின் நடுவிலே, பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை நடுவிலே அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். தரிசனத்தின் மூலமாக பேசலாம், சொப்பனத்தின் மூலமாக பேசலாம், அல்லது தம்முடைய தூதனை அனுப்பி கூட என்ன செய்யலாம், பேசலாம். பாருங்க இது புதிய ஏற்பாட்டிலையும் இதே காரியம் நடக்கிறத பார்க்கிறோம். பாருங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க யோசேப்போட, இயேசுவினுடைய தகப்பனாய் கருதப்பட்ட யோசேப்போட பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம், இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் இப்போ 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. 19-20 வசனங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே யோசேப்பினுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான கட்டத்துல கர்த்தர் எப்படி அவரை வழி நடத்தும்படி, எப்படி கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவருக்கு காணப்பட்டு எப்படி அவரோடு பேசுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க மரியாள் கன்னியா இருக்கிற அந்த பருவத்திலேயே பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறாள், இயேசுவை கற்பந்தரிக்கிறாள். இப்போ பாருங்க மரியாள் யோசேப்புக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்தாள், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஆனா இன்னும் கல்யாணம் என்ன செய்யல, திருமணம் இன்னும் நடக்கலை. அப்போ திருமணத்திலே யோசேப்பு மரியாளும் கூடி வர்றதுக்கு முன்னமே பாருங்க மரியாள் பரிசுத்தாவியினால் அவள் கற்பந்தரித்திருந்ததுனால, அவள் கற்பந்தரித்திருக்கிறாள் என்றதை யோசேப்பு அறிந்தவுடன் பாருங்க, ஏன்னா இன்னும் திருமணத்துல அவங்க கூடி வரல, வர்றதுக்கு முன்னாடியே அவள் மரியாள் கற்பந்தரித்தார் என்று பார்த்த உடனே, இப்போ அது அன்றைய சமுதாயத்தில் ஒரு பெரிய
அவமானமாக என்ன செய்தது இருந்தது. அது சமுதாயத்தில் ஒரு பெரிய அவமானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. அதனால்தான் எப்படியாவது பாருங்க, யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால ரகசியமாக எப்படியாவது அவளை தள்ளிவிட, அதாவது டிவோர்ஸ் பண்ணிவிட பாருங்க யோசேப்பு யோசனையா இருக்கிறாரு. அப்படி யோசித்து சிந்தித்துக்கிட்டு இருக்கும் போது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு என்ன செய்கிறார், பேசுகிறார். எப்பா, அவள் கற்பந்தரித்தது மனுஷிகமா அல்ல, அவள் ஏதோ பாவம் பண்ணி உனக்கு துரோகம் பண்ணி அவள் கற்பந்தரிக்கல, இல்ல, அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரித்திருக்கிறாள். அதனால அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாத, பயப்படாதன்னு சொல்லி இப்படியாக பாருங்க, இங்கே பெரிய மனுகுலத்தின் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறிட்டு வருது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே கர்த்தர் மனுஷனை ரட்சிப்பதற்காக ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று வாக்கு பண்ண அந்த வாக்கு தத்தம் இப்போ நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. இயேசு கன்னியா இருந்த மரியாளுடைய பாருங்க பரிசுத்தாவினால் அவள் கற்பந்தரித்திருக்கிறார். அப்போ இப்போ யோசேப்பு மரியாதை தள்ளி விட்டாச்சுன்னா அங்க தேவ திட்டம் என்ன செய்யும், கெட்டு போயிடும். அப்போ தேவ திட்டம் நிறைவேறும்படியாக கர்த்தர் பாருங்க ஒரு சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் யோசேப்பு இடத்துல என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. அப்போ இங்க ஒரு சொப்பனத்துல கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார், வருகிறார். யோசிச்சு பாருங்க, இங்கேயும் அதே மாதிரிதான் கர்த்தர் எப்படி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தா அவர் தரிசனத்தின் மூலமா பேசுகிறார், சொப்பனத்தின் மூலமா பேசுகிறார், தூதனை அனுப்பி பேசுகிறார். இங்கே யோசேப்பினோட வாழ்க்கையிலே பாருங்க ஒரு சொப்பனத்திலே தூதன் என்ன செய்கிறார், பேசுகிறார். இன்னொரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் வாசித்து விட்டு நாம் பாருங்க ஒரு முக்கியமான சத்தியத்துக்குள்ள போக போறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். இங்கே பவுல் எப்படி தூதனால், ஒரு கர்த்தருடைய தூதனால் வழி நடத்தப்படுகிறார் என்ற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அதுல 23வது வசனம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போகிறார். அவர் ரோமாபுரிக்கு ஒரு கைதியாக கப்பலிலே கொண்டு போகப்படுகிறார். கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால், ராயனுக்கு, ரோம பேரரசருக்கும் அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு கீழே இருக்கிற முக்கியமான நபர்களுக்கும் சுவிசேஷம் என்ன செய்யணும், அங்கே ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாகிய ரோம் பட்டணத்துல சுவிசேஷம் பாருங்க பவுலின் மூலமாக போக வேண்டும். அதுக்காக என்ன பண்றாரு, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அப்போ அந்த கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும். அதுக்கு தடைபடுற மாதிரி பாருங்க, பவுல் உடைய கப்பல் பயணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஒரு பெரிய புயல் காத்தை நடுக்கடல்ல அவங்க எதிர்கொள்றாங்க. அதனால எதிர்கொண்டதுனால அந்த புயல் காத்து அடிச்சு பாருங்க பல நாட்களுக்கு ஒரே மின்னல், ஒரே இடி முழக்கம், எங்கும் பாருங்க வெளிச்சத்தையே அவங்க சூரியனையே பார்க்க முடியல. எல்லாம் பாருங்க ஒரே இருட்டாதான் இருக்குது. ஏன்னா பாருங்க புயல் காத்து அடிக்கிறது. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவங்களுக்கு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பாருங்க பவுலோட அவர் தம்முடைய வார்த்தையை பேசி இப்படியாக பாருங்க அங்க வழி நடத்துகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம பார்க்கிறோம் நம்ம இந்த வாசித்த எல்லா இடங்கள்லையும் இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம வாசித்த எல்லா எடுத்துக்காட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள் எல்லாருமே வாழ்க்கையின் ஒரு
ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடுவில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் அவங்கள வழி நடத்தினாதான் தேவ நோக்கம் திட்டம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய நிறைவேறும். அதனால கர்த்தர் பாருங்க, அந்த இக்கட்டான சூழ்நிலை நடுவில் கர்த்தர் அவர்களோட பேசி வழி நடத்துகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே பாருங்க நாம் வாழுகிற இந்த 2025 இந்த காலங்கள் கூட பாருங்க, உலகத்துல அநேக அழிவுகளும் அநேக பிரச்சனைகளும் பெருகுகிறதை நம்ம என்ன செய்யறோம் கேள்விப்படுகிறோம். குறிப்பா இந்த வருஷத்துல நம்ம கண்ட ஒரு பெரிய அழிவுல ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அழிவு அந்த அமெரிக்க தேசத்திலே நாம் பார்த்த அந்த தீ விபத்து. அதனால் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற சூழ்நிலையை நாம் பார்த்தோம். இப்படி உலகத்துல எங்கும் பாருங்க அழிவுகள் பெருகி நாம் வாழுகிற இந்த நாட்கள்லையும் பெருகி கொண்டிருக்கிறது. உலகத்துல பிரச்சனை பெருகுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்ன, கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணபடி பாருங்க, மறுபடியும் இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை நம்ம நினைப்பூட்டி கொள்ளலாம். ஏசாயா 58:11 முன்பகுதி மட்டும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். பாருங்க, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றாரு. நம்மை சுற்றி மகா வறட்சியான காலங்கள் போன்ற பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றி பெருகினாலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றார். நான் உன்னை தொடர்ந்து என்ன செய்வேன், நடத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். அப்போ அந்த வாக்கு தத்தம் எப்படி தேவன் ஜனங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது என்பதை தான் நம்ம முழுமையா என்ன செய்தோம், வாசித்தோம். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் குறிப்பாக நாம் வாசித்த சம்பவங்கள்ல பார்த்த ஒரு காரியம் என்ன, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார், அவர் பயன்படுத்துகிற வழிமுறை என்ன, அது என்னது பாருங்க. ஒண்ணு தரிசனத்தினால நடத்துறார், இன்னொரு விதத்துல சொப்பனத்திலே பேசி நடத்தினார், இன்னொன்னு தேவ தூதனை அனுப்பி என்ன செய்தார், பேசினார். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் அன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்வில் இப்படிலாம் பேசினாரோ, நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட தரிசனத்தின் மூலமாக பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறவராய் இருக்கிறார். தேவதூதனை அனுப்பி என்ன செய்கிறார், பேசுகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆனா இப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். யோவான் 16:13 யோவான் 16:13 ஒரு காரியத்தை வாசித்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தரிசனத்தின் மூலமாக நம்ம வழி நடத்தலாம், சொப்பனத்தின் மூலமாக வழி நடத்தலாம், அல்லது தேவ தூதனை அனுப்பி நம்ம என்ன செய்யலாம், வழி நடத்தலாம். இதெல்லாம் கர்த்தருடைய எனது வழிமுறைகள் தான். ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக வழி நடத்தப்படுறது, தரிசனத்தின் மூலமா வழி நடத்தப்படுறது, சொப்பனத்தின் மூலமா வழி நடத்தப்படுறது, தேவதூதனை அனுப்பி கர்த்தர் நம்மை வழி நடத்துறது, இது பாருங்க வாழ்க்கையின் சில கட்டங்கள்ல சில வருஷத்தின் ஏதோ ஒரு சில கட்டத்துல ஒரு சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் நம்மை எப்படி என்ன செய்யலாம், வழி நடத்தலாம். ஆனா அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எப்படி, அன்றாட வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம், வருஷத்துல 365 நாள் இருக்கு பாருங்க. 365 நாள் டெய்லி ஆண்டவர் தரிசனம் சொப்பனம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்படி நம்ம எனது வழி நடத்துறது இல்லை. அது வருஷத்தின் ஏதோ ஒரு சில சூழ்நிலை கட்டத்துல நம்மளை தரிசனம் கொடுத்து சொப்பனத்தை கொடுத்து நடத்தலாம். ஆனா அன்றாடம் நம்ம எப்படி நடத்துகிறார், அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அன்றாட வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் காலையில நான் எந்திரிக்கிறேன், அந்த நாள்ல என்ன நடத்தணும், அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையில என்ன நடத்தணும், எப்படி நடத்துறாரு, அதற்காகத்தான் தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றாட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும்
நம்மை வழி நடத்துவதற்காகத்தான் இப்ப பாருங்க, தேவன் நாம் இயேசுவை விசுவாசித்த போது நமக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு என்ன செய்தார்? ஈவாக கொடுத்தார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இப்போ இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? ஒவ்வொரு நாளும் நம்மை பாருங்க சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த ஆவியானவர் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறவரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் வேதத்தின் சத்தியம். பாருங்க, இப்படிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இதை குறித்த எப்படி பரிசுத்த ஆவியானவர் அன்றாடம் நம்ம எப்படி நடத்துகிறார் என்ற அந்த சத்தியத்தை அடுத்த வாரம் தெளிவாக தியானிப்போம். இப்பொழுது நாம் கேட்ட இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறப்பா, நான் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. பழைய ஏற்பாட்டிலும் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தோம். எப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் எப்படி வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டோமே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதிலிருந்து தெளிவாக நாங்கள் ஒன்று கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எங்களை நடத்துவீர், ஆண்டவரை நடத்துவீர். எப்படி நடத்துவீர் என்று பார்த்தோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, தரிசனத்தின் மூலமாய் நடத்துகிறீர், சொப்பனத்தின் மூலமாய் நடத்துகிறீர், உங்களுடைய தூதனை அனுப்பி எங்களோடு பேசுகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட வழி நடத்தல் வாழ்வின் ஒரு சில காலகட்டத்தில் வரலாம். ஆனா அன்றாட வாழ்க்கையில் எப்படி எங்களை பரிசுத்த ஆவியினால் எங்களை எப்படி நடத்துகிறீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டோமே. கர்த்தாவே, இந்த சத்தியத்தின் வெளிச்சம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே இறங்கட்டும். இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே போகட்டும். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த வசனங்கள் மூலம் ஒரு தாகம் வரட்டும். கர்த்தாவே, என்னையும் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, பவுலை போல, யோசேப்பை போல என்னையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தப்படி எப்படி என்ன வழி நடத்தணும்னு சித்தமா இருக்கிற அப்படி வழி நடத்துங்க. தரிசனத்தின் மூலமா வழி நடத்துங்க, சொப்பனத்தின் மூலமாகவோ உங்களுடைய தூதனை அனுப்பியோ அல்லது எல்லாவற்றுக்கும் மேல அன்றாட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் மூலம் என்னை வழி நடத்துங்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே தங்களுடைய இருதயத்தையும் வாழ்க்கையை திறந்து கொடுக்கட்டும்ப்பா. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் உம்மால் வழிநடத்தப்பட்டு வாழ்ந்து இந்த வருஷத்தில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இழந்து போன சுகத்தை திரும்ப பெற்று வெள்ளன் அடைவார்களாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.